தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சுரேஷ் சாலே மீது பாய்ந்த பயங்கரவாத தடை சட்டம் 3 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்க உத்தரவு. ஆட்சியை தக்க வைக்க பாதாள உலக குழுவினரின் உதவியை நாடிய அரசியல்வாதிகள். அரசியல் பிரபலங்களை காப்பாற்ற மதுஸ் திட்டமிட்டு கொல்லப்பட்டாரா? மீண்டும் விசாரணை ஆரம்பம். மன்னாரில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்திற்கு எதிராக கையெழுத்து போராட்டம். ஸ்ரீலங்காவில் காணாமல் போன பிள்ளைகளுக்காக தாய்மார் அணி திரண்டுள்ளனர். ஐநா மனித உரிமை ஆணையாளர் தெரிவிப்பு. மண்டைதீவு துடுப்பாட்ட மைதான கட்டுமான பணிகள் இடைநிறுத்தப்படாது. அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவிப்பு. சுரேஷ் சாலையின் கைதில் அரசியல் உள்நோக்கம். நிலக்கரி ஊழலை மறைக்க அரசாங்கம் எடுக்கும் முயற்சியா? எதிர்க்கட்சிகள் கண்டனம். ஒரு நாள் நிகழ்விற்காக 11 மில்லியன் ரூபாவை கரைத்த ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க. நிலக்கரி விநியோக ஒப்பந்த முறைகேடு சுயாதீன பகிரங்க விசாரணை கோரிய ஸ்ரீலங்கா கம்யூனிஸ்ட் கட்சி. காப்போத சாதாரணதர பரீட்சை இன்று நிறைவு. அமெரிக்காவில் 10க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் இஸ்ரேலில் குவிப்பு. ஈரானை தாக்க தயாரா? தொடர்பான விரிவான செய்திகள். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் தலைவர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே 72 மணி நேர தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்காவின் காவல்துறை ஊடகப் பிரிவில் நேற்று இடம்பெற்ற சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான மூத்த பிரதி காவல்துறை மா அதிபர் சஜீவ மெடவத்த இதனை தெரிவித்துள்ளார். 2019 ஆண்டு ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக கிடைத்த ஆதாரங்களின் அடிப்படையிலேயே மேஜர் சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டுள்ளார். நீண்ட விசாரணைகள் தேவை, எனவே இந்த கட்டத்தில் விரிவான தகவல்களை வெளியிட முடியாது எனவும் அவர் கைது செய்யப்படாவிட்டால் நடவடிக்கை எடுக்க தவறியதாக காவல்துறையினருக்கு எதிராக விமர்சனங்கள் எழுந்திருக்கும். மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலேயிடம் மேற்கொள்ளப்படும் தொடர்ச்சியான விசாரணைகளின் போது ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதலில் சூத்திரசாரி என்று கூற நபர் தொடர்பான தகவல்கள் கிடைக்கக்கூடும் என்றும் பிரதி காவல்துறை மா அதிபர் சஜீவ மடவத்த தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் அரசியல் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களின் உதவியை பெறப்பட்டமைக்கான தகவல்கள் வெளியாகியுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். மீரிகம போலீஸ் நிலையத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இதனை தெரிவித்துள்ளார். இந்த குற்றச்செயல்கள் ஒரு குறிப்பிட்ட திசையிலேயே வளர்ச்சியடைந்துள்ளன. அரசியல் ஆதரவுடனேயே பாதாள உலக செயல்பாடுகளும் போதைப்பொருள் கடத்தலும் விரிவடைந்துள்ளன. இதற்கு தனிப்பட்ட உதாரணங்கள் தேவையில்லை. அரசியல்வாதிகளை இதனை வளர்த்தெடுத்துள்ளனர். ஆட்சி அதிகாரத்தை தக்க வைப்பதாக பாதாள உலகத்தையும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளையும் அவர்கள் பயன்படுத்திக் கொண்டுள்ளனர். போதைப்பொருள் மூலம் ஈட்டப்பட்ட பணம் இதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது. சில அரசியல் கட்சிகளின் கூட்டங்களை ஒழுங்கமைக்கும் பணிகளுக்கு பாதாள உலகத்தினர் பயன்படுத்தப்பட்டமை தற்போது அம்பலமாகியுள்ளது. இந்த பின்னணியை புரிந்து கொண்டு தற்போது படிப்படியாக அரசியல் தொடர்புகள் நீக்கப்பட்டு வருகின்றன. போலீசார் இதனை கட்டுப்படுத்த தீவிரமாக நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். போதைப் பொருள் கடத்தல்காரர்களும் பாதாள உலக குழுவினரும் ஒரே தரப்பினரே. போதைப் பொருள் கடத்தலின் போது அவர்களுக்குள் ஏற்படும் பிணக்குகள் மற்றும் மோதல்களே இந்த கொலைகளுக்கு காரணமாக அமைகின்றன. நாங்கள் இந்த கொலைகளை அங்கீகரிக்கவில்லை, அவற்றை கட்டுப்படுத்த முயற்சி எடுக்கின்றோம். வெளிநாடுகளில் தலைமறைவாக உள்ள பாதாள உலக குழுவினரை சிவப்பு அறிவித்தல் மூலம் நாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது என அவர் தெரிவித்துள்ளார். பாதாள உலக குழுவின் தலைவரும் சர்வதேச போதைப் பொருள் கடத்தருமான மகந்துரை மதோஸ் போலீஸ் காவலில் இருந்தபோது சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தற்போது விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. கடந்த 2020 ஆண்டு அக்டோபர் 20 அதிகாலை கொழும்பு மாளிகாவத்தை அரசு அடுக்குமாடி குடியிருப்பு தொகுதியில் வைத்து மதோஸ் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். மறைத்து வைக்கப்பட்டிருந்த 22 கிலோகிராம் ஹெரோயினை மீட்பதற்காக அழைத்து செல்லப்பட்ட போது அங்கு ஒளிந்திருந்த எதிர்த்தரப்பு குழுவினர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் அவர் உயிரிழந்தார் என்று அப்போதைய போலீஸ் தரப்பு அறிவித்தது. இருப்பினும் பலத்த பாதுகாப்பு மற்றும் கைவிலங்கிடப்பட்ட நிலையில் இருந்து மதுஸ் மீது
எவ்வாறு துல்லியமாக துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது என்பது இன்றும் விடை தெரியாத கேள்வியாக உள்ளது. துபாயில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட மதோஸ் 18 மாதங்கள் சிஐடி காவலில் வைத்து விசாரிக்கப்பட்டார். அந்த சோதனைகளின் போது சுமார் 80க்கும் மேற்பட்ட அரசியல்வாதிகள் மற்றும் சில அமைச்சர்களுடன் அவருக்கு இருந்த நெருக்கமான தொடர்புகள் குறித்து தகவல்கள் கசிந்தன. இதனைத் தொடர்ந்து விசாரணைகளை முன்னெடுத்த சாணி அபேசேகர உள்ளிட்ட அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டதும் மதோஸ் திடீரென கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்ட போதும் பெரும் சந்தேகங்களை ஏற்படுத்தியிருந்தன. மதுஷுடன் தொடர்புடைய அதிகாரிகளையும் அரசியல்வாதிகளையும் பாதுகாப்பதற்காகவே இந்த திட்டமிட்ட கொலை அரங்கேற்றப்பட்டது என்று சிவில் அமைப்புகள் தொடர்ச்சியாக குற்றம் சுமத்தி வந்தன. 5 ஆண்டுகள் கடந்தும் எவரும் கைது செய்யப்படாத நிலையில் மதுஷின் குடும்பத்தினர் மற்றும் சிவில் அமைப்புகளின் கோரிக்கைகளுக்கு இணங்க தற்போது விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. இந்த புதிய விசாரணையின் மூலம் மதுஷின் போதைப்பொருள் வலையமைப்பில் இருந்து அரசியல் புள்ளிகள் யார் மற்றும் அவரது கோடிக்கணக்கான பெறுமதியான சொத்துக்கள் யாருடைய கட்டுப்பாட்டில் உள்ளன போன்ற உண்மைகள் வெளிச்சத்துக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் புதிய சட்டம் மூலம் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மன்னார் மாவட்டத்தில் நேற்று பாரிய கையெழுத்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் ஏற்பாட்டில் மன்னார் பிரதான பேருந்து நிலையத்திற்கு முன்பாக இந்த நிகழ்வு நடைபெற்றது. இதில் மீனவ சங்க பிரதிநிதிகள், மனித உரிமை ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தமது எதிர்ப்பை பதிவு செய்திருந்தனர். நீண்ட காலமாக நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக நீக்க வேண்டும், தற்போது முன்மொழியப்பட்டுள்ள PSTA சட்ட வரைவை திரும்பப் பெற வேண்டும், ஊடக சுதந்திரம் மதிக்கப்பட வேண்டும், நீதித்துறையின் சுதந்திரம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் மற்றும் மனித மாண்பு பேணப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து இந்த கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவில் காணாமல் போன பிள்ளைகளுக்காக தாய்மார் அணி திரண்டுள்ளதாக ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்டர் டக் தெரிவித்துள்ளார். ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 61வது கூட்டத்தொடர் ஜெனீவாவில் நேற்று ஆரம்பமாகியது. கூட்டத்தொடரில் தொடக்க உரையை நிகழ்த்திய போதே ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டக்கர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கடந்த 80 ஆண்டுகளாக காணப்படாத வேகத்திலும் தீவிரத்திலும் உலக அரங்கில் அதிகாரம், கட்டுப்பாடு மற்றும் வளங்களுக்கான கடுமையான போட்டி நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாடுகளுக்கு இடையேயும் நாடுகளுக்குள்ளேயும் உள்ள மோதல்களை தடுக்க பலத்தை பயன்படுத்துவது இயல்பாக்கப்பட்டு வருகின்றது. போர் சட்டங்கள் கொடூரமாக மீறப்படுகின்றன. பொதுமக்கள் பெரும் துன்பங்கள் மற்றும் கண்முன்னே வெளிப்படுத்தப்படுகின்றன எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அர்ஜென்டினாவில் இருந்து ஸ்ரீலங்கா வரை காணாமல் போன தங்கள் குழந்தைகளுக்கு நீதி கேட்க தாய்மார்கள் ஒன்றாக அணிவகுத்துள்ளனர் என்றும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் தனது உரையில் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் அனைத்துலக துடுப்பாட்ட மைதானத்தின் கட்டுமானத்தை நிறுத்துவதற்கு அரசாங்கம் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் கட்டுமான பணிகள் திட்டமிட்டபடி நடைபெறும் என்றும் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடக மாநாட்டில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாண அனைத்துலக துடுப்பாட்ட மைதானத்தின் கட்டுமான பணிகளை நாங்கள் தொடரவுள்ளோம். எந்தவொரு கட்டுமான பணியையும் தொடங்கும் போது சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை மற்றும் சாத்தியக்கூறு அறிக்கைகள் போன்ற சில கட்டாய அறிக்கைகள் பெறப்பட வேண்டும். அதை தவிர திட்டத்தை நிறுத்த எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. தொடர்புடைய அனைத்து அமைச்சுக்களின் ஒருங்கிணைப்பு மற்றும் ஆதரவுடன் நாங்கள் திட்டத்தை மேற்கொள்ளவுள்ளோம். சுற்றுச்சூழல் பிரச்சினையில் நாங்கள் கவனம் செலுத்துவோம். சம்பந்தப்பட்ட அமைச்சு மற்றும் நிறுவனங்கள் அது குறித்து நடவடிக்கை எடுக்கும் என்றும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலையின் கைது மற்றும் நிலக்கரி இறக்குமதி மோசடி தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்களான முஜிபுர் ரஹ்மான் மற்றும் சஞ்சயா பெரேரா ஆகியோர் அரசாங்கத்தின் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளின் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டுமாயின் தற்போதைய பாதுகாப்பு தரப்பில் உள்ள முக்கிய அதிகாரிகளை பதவியில் இருந்து நீக்கிவிட்டு விசாரணைகளை முன்னெடுக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேவேளை இந்த திடீர் கைது நடவடிக்கை என்பது நாட்டில் தற்போது பேசுபொருளாகியுள்ள நிலையில் நிலக்கரி ஊழலை திசை திருப்புவதற்கான ஒரு முயற்சி என எதிர்க்கட்சி தரப்பினர் குற்றம் சுமத்தியுள்ளனர்.
தைப்பொங்கலுக்கு அடுத்த நாள் யாழ்ப்பாணத்தில் ஸ்ரீலங்கா அதிபர் அன்ருகுமார் திசாநாயக்க கலந்து கொண்ட ஒரு நிகழ்விற்காக 11 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல் அறியும் உரிமைக்கான விண்ணப்பத்தின் மூலம் ஊடகவியலாளர் எழுப்பிய ஒரு கேள்விக்கு யாழ் மாவட்ட செயலகம் அளித்துள்ள பதிலேயே இந்த தகவல் வெளியாகியுள்ளது. தேசிய போதைப்பொருள் எதிர்ப்பு திட்டத்தின் தொடக்கத்தை குறிக்கும் வகையில் கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரி மைதானத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றுள்ளது. யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தின் ஒருங்கிணைப்பு ஆதரவுடன் இந்த நிகழ்ச்சிக்கான நிதி பொறுப்பை பொது பாதுகாப்பு அமைச்சு ஏற்றுக்கொண்டுள்ளது. செலவு விவரங்களின்படி மேடை மற்றும் இட ஏற்பாடுகளுக்காக 5.23 மில்லியன் ரூபாயும், சிற்றுண்டிக்காக சுமார் 3.11 மில்லியன் ரூபாயும், பொதுமக்களை நிகழ்வுக்கு அழைத்து சென்று வருவதற்காக ஸ்ரீலங்கா போக்குவரத்து சபைக்கு 2.34 மில்லியன் ரூபாயும், நிகழ்வில் காட்சிப்படுத்தப்பட்ட பதாதைகளுக்காக 51,000 ரூபாயும் செலவிடப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. நிலக்கரி விநியோக ஒப்பந்தங்களை வழங்குவதில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் முறைகேடுகளை ஸ்ரீலங்கா கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிக்கின்றது. இத்தகைய நடவடிக்கைகள் தேசிய பொருளாதாரம் மீதான மக்களின் நம்பிக்கையை காட்டிக் கொடுக்கும் செயலாகும் என ஸ்ரீலங்கா கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. நிலக்கரி கொள்முதலில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படும் மோசடி தொடர்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலக்கரி கொள்முதல் மோசடி தொடர்பான வெளிப்பாடுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் ஸ்ரீலங்கா கம்யூனிஸ்ட் கட்சி அதிகரித்து வரும் மக்கள் எதிர்ப்புடன் தனது குரலை இணைத்துக் கொள்கின்றது. பல தசாப்தங்களாக நாட்டின் பொருளாதார நிர்வாகத்தில் ஆதிக்கம் செலுத்தி வரும் புதிய தளராவாத கட்சி கட்டமைப்பிற்குள் வேரூன்றியுள்ள ஊழலை இந்த வெளிப்பாடுகள் மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளன. நிலக்கரி விநியோக ஒப்பந்தங்களில் வழங்குவதில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் முறைகேடுகள் மற்றும் அழுத்தங்களை கம்யூனிஸ்ட் கட்சி கடுமையாக கண்டிக்கின்றது. இத்தகைய நடவடிக்கைகள் வெறும் நிர்வாக குறைபாடுகள் மாத்திரமல்ல, தேசிய பொருளாதாரம் மீதான மக்களின் நம்பிக்கையை முறையாக காட்டிக் கொடுக்கும் செயலாகும். எரிசக்தி போன்ற மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளின் நிலவு ஊழல் அத்தியாவசிய சேவைகளின் ஸ்திரத்தன்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதுடன் நாடு தனிப்பட்ட லாபம் ஈட்டுபவர்களின் செலவிற்கு அடிபணியவும் செய்வதால் இது தேசிய இறையாண்மைக்கு நேரடியாக அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என தெரிவித்துள்ளனர். காப்போது சாதாரண தர பரீட்சை நிறைவடைந்த பின்னர் மாணவர்களிடையே ஏற்படக்கூடிய வன்முறை சம்பவத்தை தடுப்பதற்காக போலீசார் விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் ஒன்றை திட்டமிட்டுள்ளனர். கடந்த 17ஆம் தேதி ஆரம்பித்த காப்போது சாதாரண தர பரீட்சை இன்று நிறைவடைய உள்ளது. கடந்த காலங்களிலும் சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் பரீட்சை முடிந்த பின்னர் வன்முறை சம்பவங்களில் ஈடுபடும் போக்கு காணப்பட்டதாலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கமைய பெற்றோர்கள் தமது பிள்ளைகள் தொடர்பில் அவதானம் செலுத்தி இவ்வாறான நிலைமைகளை தவிர்க்க நடவடிக்கை எடுக்குமாறும் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். அமெரிக்க விமானப்படையை சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் இஸ்ரேலில் குவிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. 20க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் மத்திய கிழக்கு பகுதிகளில் அதிக அளவில் தென்படுவதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. ஈரான் நாட்டில் உள்நாட்டு குழப்ப நிலைகளும் போராட்டங்களும் வன்முறை சம்பவங்களும் இடம்பெற்று வரும் நிலையில் ஈரான் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்கா காத்திருப்பதாக சர்வதேச பரப்பில் பேசப்பட்டு வருகின்றது. எப்போது வேண்டுமானாலும் இரு நாடுகளுக்கும் இடையே போர் ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதை உணர்த்தும் விதமாகவே அமெரிக்காவின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அமர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் அமெரிக்கா அதன் படைகளை மத்திய கிழக்கு பகுதிகளுக்கு இடம் மாற்றி வருகின்றது. தாக்குதலுக்கு தயாராகி வருவதால் அமெரிக்கா தனது படையினரை பாதுகாக்கும் முயற்சியில் இறங்கியிருப்பதை இந்த செயற்பாடு எடுத்து காட்டுவதாகவும் கூறப்படுகின்றது. அதன்படி கட்டாரின் அல்-உதீன் படைத்தளத்தில் இருந்த 100க்கும் மேற்பட்ட படை வீரர்களை இடம் மாற்றியுள்ளது என்பதை அமெரிக்காவின் பென்டகன் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர்.